சுருக்குமடி வலை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சுருக்குமடி வலை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சுருக்குமடி வலை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சுருக்குமடி வலை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சுருக்குமடி வலை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஆண்டன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். அதாவது சுருக்குமடி வலை விவகாரத்தில் தமிழக அரசு ஈகோ பார்ப்பதாக உச்சநீதிமன்றம் இன்று அதிருப்தி தெரிவித்திருக்கின்றது. சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து தமிழக அரசு 2020ஆம் ஆண்டில் உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு எதிராக தான் மீனவ அமைப்புகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து மீனவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சுருக்குமடி வலையை பயன்படுத்த தமிழக அரசு முழுமையான தடை விதிப்பதால் கடலோர பகுதிகளில் வாழப்பட்ட மீனவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் பாதிக்கப்படுவார்கள் என்று மீனவ குடும்பங்கள் பட்டினியால் வாடுகின்றன என்றும் மீனவர்கள் தரப்பில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய உச்சநீதிமன்றம் தான் ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு நிபுணர் குழுவை மத்திய அரசு அமைத்து இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மத்திய நிபுணர் குழு ஏற்கனவே ஒரு இடைக்கால அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சில நிபந்தனைகளுடன் இந்த சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதற்கு அனுமதித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் உச்சநீதிமன்றம் மத்திய அரசு அமைத்த அந்த நிபுணர் குழுவுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மத்திய அரசு அமைத்த நிபுணர் குழுவானது உச்சநீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த இறுதி அறிக்கையின்படி அவர்கள் இந்த சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று இறுதி அறிக்கையை மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கின்றது. சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தமிழக அரசு தடை விதிக்க முடியாது என அந்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட அந்த குழுவானது அந்த இறுதி அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் மீனவர்கள் அனைத்து நாட்களிலும் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கலாம் என்றும் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மீனவர்கள் மட்டும் வாரத்தில் 4 நாட்கள் சென்று மீன்பிடிக்க முடியும் என்றும் இறுதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீன்பிடிப்பதற்கு எந்த கால வரம்பும் நிர்ணயிக்க வேண்டியதில்லை என்றும் இறுதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதை சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த அறிக்கையை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என்று கூறிதான் தற்பொழுது மீனவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அபய் எஸ் ஓகா தலைமையிலான 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இறுதி அறிக்கையை தமிழக அரசு செயல்படுத்தாமல் இருக்கின்றது என்று முறையிடப்பட்டது. அப்பொழுதுதான் நீதிபதிகள் அந்த குழுவானது அனைத்து விதத்திலும் விசாரணை மேற்கொண்டு இந்த இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த இறுதி அறிக்கையின்படி சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று அந்த குழுவானது தெரிவித்திருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது அதனை அமல்படுத்தாமல் தமிழக அரசு ஏன் சுருக்குமடி வலை மீனவர்களுடன் ஈகோ மோதலை கடைபிடிக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த இறுதி அறிக்கையை அமல்படுத்தாத தமிழக அரசு எழுத்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் தமிழக அரசு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி தற்பொழுது வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கின்றது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.